கைதேர்ந்த காலமாக அரசியல் குடும்பத்தில் பிறந்து அரசியலையே தங்களுடைய முழு மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட இது போன்ற ஒரு கூட்டத்திற்குள் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அல்லது ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கடந்து செல்வது என்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கும். ஆனால் முற்றிலும் அரசியலுக்கு புதியவரான விஜய் இந்த கூட்டத்தை கடந்து செல்கின்றார். அவர்கள் அனைவருடைய அன்பையும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தன்னை நோக்கி கையசைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நோக்கி கையசைத்து தன்னுடைய பதில் நன்றியினை அவர்களுக்கு தெரிவித்து ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் பொழுது அந்த ஊரினுடைய நுழைவு வாயிலேயே தலைவணங்கி அந்த ஊருக்கு தன்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விஜய் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே கரூரிலே விஜய் பேசப் போவதை அனைத்து தரப்பினரும் ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். வழக்கமாக மற்ற ஊர்களிலிருந்து திமுக தலைமையை விமர்சித்தால் பதிலடி வருமோ இல்லையோ, கரூரில் இருந்து திமுக தலைமையை விமர்சித்தால், திமுகவை விமர்சித்தால் உடனடியாக திமுக தலைமை எதிர்வினை ஆற்றக்கூடும். அப்படிப்பட்ட மண் தான் கரூர் மண் திமுகவிற்கு. எனவே விஜய் இன்று என்ன செய்ய போகின்றார்? வழக்கமான தன்னுடைய அதிரடி பாணியிலேயே கரூரிலும் கர்ஜனை செய்ய போகின்றார், அல்லது விஜய் கரூரிலே சற்று அமைதி காத்து மற்ற விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு தன்னுடைய திட்டங்களை மட்டும் பேசிவிட்டு கடந்து செல்ல போகின்றாரா என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனாலும் கரூரில் இன்று காலை முதலே கூடிய கூட்டம் கலையாமல் இருக்கின்றது. வெயில் கடுமையாக வாட்டி வதைத்த சூழ்நிலையிலும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்தார்கள். தற்பொழுது வெயில் நீங்கி ஒரு இதமான சூழல் கரூரில் நிலவி கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கிலே அங்கே தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜயை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக விஜயோடு தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து எடுத்துக்கொண்டதை போன்ற புகைப்படங்களோடு தங்கள் கைகளிலே உயர்த்தி காட்டிய அந்த புகைப்படங்களை விஜயினுடைய இந்த வரவை அவர்கள் அன்போடு எதிர்கொண்டிருக்கின்றார்கள். கரூர் நகரத்திலே விஜய் ஆற்றப் போகின்ற அந்த உரையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். வாரத்தினுடைய சனிக்கிழமையிலே விஜய் இவ்வாறு உரையாற்றுகின்றார். இந்த வாரம் நாமக்கல், கரூர் ஆகிய நகரங்களில் உரையாற்றக்கூடிய விஜய் அடுத்த கட்டமாக வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலே உரையாற்ற இருக்கின்றார். அதன் பிறகு மற்ற மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கின்றார். மயிலாடுதுறை உள்ளிட்ட நகரங்கள், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் விஜய் செல்ல இருக்கின்றார். மேற்கு மண்டலத்துக்கு உள்ளாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு மேற்கு மண்டலத்தில் ஒரு உற்சாகமான வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே மேற்கு மண்டலத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி என்பது கணிசமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக ஏராளமான தொண்டர்கள் அங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகின்றது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று மிக அரிதாகத்தான் மக்கள் ஒன்று கூடி ஒரு கட்சியினுடைய தலைவரை வரவேற்பார்கள். அந்த வரவேற்பு விஜய்க்கு கிடைத்திருக்கின்றது. விஜயினுடைய தொண்டர்கள் முழுக்க அவருடைய தொண்டர்களாக வந்திருக்கின்றார்கள். ரசிகர்களாக யாரும் திரைப்பட முகத்தோடு மட்டும் வரவில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. வந்திருக்கக்கூடிய அனைவருமே தலையில் துண்டு அணிந்திருக்கின்றார்கள், தோளில் துண்டு போர்த்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கையில் ஏந்திருக்கின்றார்கள். இது போன்ற கொடி அடையாளம், துண்டு உள்ளிட்டவை இல்லாமல் வந்தவர்கள் கூட டிவிகே என்று உற்சாகத்தோடு முழக்கம் எழுப்பக்கூடியதை பார்க்க முடிகின்றது. ஆக இளைஞர்கள், இளம் பெண்கள் விஜய்க்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலே ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனம் குறிப்பிட்ட அந்த பகுதியை வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே விஜய் எழுந்து அவர்களுக்கு முன்பாக பேச இருக்கின்றார். விஜய் பேச போகின்ற அந்த வார்த்தைகளை எதிர்பார்த்து பலரும் காத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தவிக தலைவர் விஜய் உரையாற்றும் பொழுது நகைச்சுவை பாணியிலே நன்றாக இளைஞர்களை கவரக்கூடிய விதத்திலே பேசியிருக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே திருச்சி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அவருடைய அந்த ஒலிபெருக்கியிலே சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இன்று காலையும் அதே போன்ற ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அவற்றையெல்லாம் சரி செய்துவிட்டு தொண்டர்களுக்கு விஜய் பேசுவது முழுவதுமாக கேட்கக்கூடிய விதமாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த தேர்தல் பரப்புரை வாகனம் கரூரில் அவருக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட அந்த இடத்தை வந்தடைய இருக்கின்றது. இதன் பிறகு அவர் சென்னைக்கு புறப்பட இருக்கின்றார். திருச்சிக்கு வந்து திருச்சியிலிருந்து விமானம் மூலமாகத்தான் சென்னை புறப்பட இருக்கின்றார். விஜயை பொறுத்தவரை ஒரு பக்கம் தேர்தல் பணியிலே தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த இறுதிக்கட்ட வேலையிலும் விஜய் முழு மூச்சோடு அதிலும் ஈடுபட்டிருக்கின்றார். ஏனென்றால் பொங்கலை ஒட்டி அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வர இருக்கின்றது. வழக்கமாகவே கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறும். இந்த முறை கட்சி தொடங்கி இருக்கின்றார், அரசியலை தொடங்கி இருக்கின்றார். அரசியல் பயணத்திலே முக்கியமாக அனைத்து எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார். எனவே அந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, அந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு நிகழ்வுகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பது இப்பொழுதே ஒரு பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜயினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுக்கான ஒரு அச்சாணியாக அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறப் போவதை தன்னுடைய தொண்டர்களுக்கு அது போன்ற ஒரு காட்சியை காட்டக்கூடிய விதமாக அந்த திரைப்படம் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு இடையில் தான் விஜய் ஒவ்வொரு வாரத்திலும் நிறைவு நாளிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.